அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல முன்னால முகப்பிலே ஒரு கல்வெட்டு அதை திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற இடத்துல செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு திரும்பிட்டு அந்த 7 கடையல் வள்ளர்கள் இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்கள தொழில் துறைகளில் இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள 45 ஏக்கர் அந்த 45 ஏக்கர் 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல பசுமை பரப்பு எவ்வளவு, பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதுதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு, காங்கிரீட் கட்டடமா இருக்கு. பசுமை பரப்பு இல்ல, இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்படி இருந்து அனுமதி? தலைவர் தொடர்ந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்கறாங்களோ கொடுக்கலாம். அதுல ஒன்றும் ஏன் உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து இல்ல, அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலிருந்து விட்டுருவோம். என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு எங்க எழுதுனது எங்க கட்டணம்லாம் அமைச்சர் நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் எழுதுனது? தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்ல, அதுல எல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு.